இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்கீன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஹாலோ ஆல்கைன் ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை டீஹைட்ரோ ஹாலஜன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன அல்கின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இங்க நமக்கு என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, பியூட்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பியூட்டேன்னா 4 கார்பன் வந்து இருக்கணும், 1 2 3 4 வந்து இருக்கணும். அப்போ செகண்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குன்னா குளோரின் வந்து இருக்குது, இங்க ஒரு குளோரின் வந்து இருக்குது, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு CH3 காம்பவுண்ட் வந்து இருக்குது. அப்போ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், அப்போ CH3 CH2, இங்க கார்பன், இங்க குளோரின், இங்க CH3, இங்க ஒரு CH3. ஓகே, இங்க நமக்கு என்ன பண்ணா பீட்டா எலிமினேஷன் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆல்கஹாலிக் KOH வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணும்போது பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க இதை. அதாவது பீட்டா பொசிஷன்ல இருக்கிற கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளியில போகும் இல்லையா. அப்ப இங்க குளோரின் வந்து நமக்கு வந்து இங்க இருக்குது, குளோரின் அட்டாச் ஆகிற கார்பன் வந்து ஆல்பா கார்பன். அப்ப நெக்ஸ்ட் கார்பன் தான் நமக்கு பீட்டா கார்பன். அப்ப இந்த கார்பனுக்கு இதுவும் பீட்டா கார்பன் தான், நமக்கு வந்து இதுவும் நமக்கு வந்து பீட்டா கார்பன் தான். அப்ப பீட்டா கார்பன் நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியில போகும். சப்போஸ் இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl நமக்கு வந்து வெளியில போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 CH டபுள் பாண்ட் CH3 CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த பீட்டா கார்பன்ல இருந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வெளியே போச்சு அப்படின்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 CH3 டபுள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இது வந்து செகண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் நம்ம என்ன செகண்டரி கார்பன் தான் நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஓகே, அப்ப இங்க இருந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் போறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். ரெண்டு ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா மேக்ஸிமம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது நம்ம சிம்பிளா எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வந்து வெளியே போறதுனால இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீட்டா எலிமினேஷன் சொல்லுவோம்.